இந்த மே உலக பட்டினி தினத்துல அன்னதானம் பண்றீங்களா? அது எத்தனை பேர் பண்றீங்க? எதனால பண்றீங்க? யார் சொல்லி பண்றீங்க? ஆனா வணக்கம். எங்க முதலமைச்சர் அண்ணன் சொல்லி, தளபதி அண்ணன் சொன்னதுனால நாங்க பண்றோம்னா, உலக பட்டினி தினம் ஒரு 500 பேருக்கு சாப்பாடு போடுறோம்னா. இல்லைன்னா இது வருஷ வருஷம் பண்றீங்களா? இனிமே வருஷ வருஷம் கண்டினியூ பண்ணுவீங்களா? நாங்க 3 கட்சி தொடங்கி 3 வருஷம் ஆகுதுண்ணா. 3 வருஷமா பண்ணிட்டு இருக்கிறோம். இது 3வது வருஷம். போன வருஷம் 3 வருஷமும் பண்ணோம். இப்போ 3வது வருஷமும் பண்ணிட்டு இருக்கிறோம். மக்களோட ஆதரவு எப்படின்னா இருக்கு? சப்போர்ட் எல்லாம் ஆனா நல்லாவே செம்ம வர இருக்குண்ணா. இன்னும் எதிர்பார்த்துனே இருக்கிறாங்க. அடுத்த வருஷம் நாங்க இன்னும் 500 பேர் போட்டுக்கிறோம். அடுத்த வருஷம் இன்னும் 700 பேர் இல்லை 800 பேர் போடுற மாதிரி ஐடியா பண்ணுவோம். குழு மூலியமா எங்க டிவிக்கு சார்பா எல்லாருமே எங்க தொண்டர்கள்லாம் சேர்ந்து பண்ற மாதிரி ஐடியா. நம்ம தமிழ்நாடு சிஎம் அவர்களோட ஆட்சிகள்லாம் செயல்பாடெல்லாம் மக்கள் என்ன சொல்றாங்க உங்க கட்சி சார்பாக? ஆனா நல்லா வரவேற்புண்ணா. என்னன்னா ஆட்சி தொடங்கி 15 நாள் ஆகுதுண்ணா. 15 நாள்ல நடக்காதெல்லாம் நடந்துக்குது. நேற்றுலாம் போய்க்கிறாரு, டெல்லிக்கு போய்க்கிறாரு. நல்லா வரவேற்புண்ணா. மோடி நல்ல வரவேற்பு. 4 நிதி சொல்லிக்கிறாரு. 4 நிதியும் சக்சஸ்ஃபுல்லா கேட்டுக்கிறாங்க, கொடுத்துக்கிறாரு பிரதமர் ஐயா. மத்திய அரசோட நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் இணைக்கமா செயல்படுமா எப்படின்னா? ஆனா நம்ம ஒரு கோரிக்கை வச்சுக்கிறோம் மத்திய அரசுக்கு. அந்த மத்திய அரசு உள்பட்டு தானே செய்வாங்க. யார் வந்தாலும் செய்யணும்னா. நம்ம விஜய் அவர்கள் மத்திய அரசு சொல்ற மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளுமா? அது எங்க தளபதி தானே, முதலமைச்சர் தானே தீர்மானிக்கணும். அவரு ஆலோசனை பண்ணி டீம் கூட சொல்லுவாருண்ணா. உங்க பேர் என்ன? எஸ் கார்த்திக், வட்ட இணைச்சாளராக இருக்கிறேன்.